வணக்கம், வணக்கம். நான் அஸ்ட்ராலஜி புரொஃபசர் டாக்டர் விமலன். சார், எவ்வளவு எச்சரிக்கையாக இருந்தாலும் வர்றத தடுக்க முடியலையே அப்படின்னு சொன்னார். இன்னைக்கு கிளாஸ் காலையில ஒரு ஸ்டூடண்ட் பேசுறார். சார், எனக்கு 8ஆம் பாவம் நடக்கிறப்ப பல்வேறு மரணங்களை சந்திச்சாலும் என்னால சகிக்க முடியாத மரணம் என்னுடைய 30 வயசு குழந்தை பையன் இறந்துட்டான். அவன் இறந்துட்டது கூட என்னால முடியல. ஒரு வருடம் நான் சுடுகாட்டிலேயே இருந்தேங்கிறார். மனப்பேதலிப்ப பாருங்க. மனப்பேதலிப்பு. விருச்சிக லக்னம் 8 புதனா, சனிய வீட்டுல இருந்திருப்பான் போல இருக்கு. அந்த பாதிப்புல இருந்து நான் வெளியே வர்றதுக்கு 1 ஆண்டுகள் ஆயிடுச்சு சார். 8ஆம் பாவத்தினுடைய துயரம் அப்படின்னு சொல்றார். நான் இன்னைக்கு கிளாஸ்ல 8ஆம் பாவத்துல இருக்கக்கூடிய நன்மை எந்த மாதிரி இருக்கும்? புதையல் அப்படின்றோம். என்னப்பா பணத்தை போச்சுட்டாங்களா அப்படின்னு கேட்கிறோம் இல்லையா? அந்த அடிப்படையில புதையல். ஏன்னா அந்த காலத்துல பேங்கர்ஸ் எல்லாம் கிடையாது. எதையோ மனுஷன் எடுத்துட்டு வந்துடுவான், தோட்டத்துல போச்சு வைப்பால, எங்கேயாவது ஒரு இடத்துல போச்சு வச்சிருவான். சில நேரம் அவனுக்கு ஞாபகம் இருக்கும், சில நேரம் மறந்துடுவான். தேடிட்டே இருப்பான். இதை எவனாவது பார்ப்பான். அவன் போக இவங்க தேடி அந்த புதையலை தூக்கிட்டு போற கதையெல்லாம் உண்டு அந்த காலத்துல. ஆக இந்த புதைக்கக்கூடிய அடிப்படையில, மறைந்திருக்கக்கூடிய அடிப்படையில 8ஆம் பாவம் ஒரு புதையலை சொல்லுது. இன்னைக்கு அது வேறு மாதிரி இருக்குங்க அப்படின்லாம் சொன்னேன். விபத்து நடந்தவுடன் உங்களுக்கு ஒரு காப்பீடுகள் வருது, அது இதுன்னெல்லாம் நிறைய விளக்கம் கொடுக்குறப்ப, சார் என்னதான் இருந்தாலும் அந்த 8ஆம் பாவத்தினுடைய துயரம் துயரம் தானே சார் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. மறுக்க முடியலையே. அந்த 8ஆம் பாவத்தினுடைய துயரத்தை மறுக்க முடியலையே. நிறைய சொல்ற. அதுல இன்னொரு கருத்தையும் சொல்றாரு. அவன் புதன் 8 இருந்து எனக்கு நடந்ததுனால தாய்மாமன்லாம் இறந்துட்டாங்க அப்படிங்கிற. நம்ம அந்த கதைக்கெல்லாம் வரல. காரணம் என்ன அப்படின்னா, வயதானால் எல்லாரும் இறந்து போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலர் தான் நிறைய நாள் வாழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இந்த நிறைய நாள் வாழ்றதுல பாத்தீங்கன்னா, நம்ம கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களும் திராவிட கட்சிக்காரர்களும் ஒரு சில ஆன்மீக பெரியோர்களும் ரொம்ப நாள் வாழ்ந்துடுறாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு சந்திரசேகரங்கிற சங்கர மடத்தினுடைய சுவாமிகள் 99 வயசுல இறந்தாரு. அதுக்கப்புறம் பெரியார் 94 வயசு, அன்பழகன் 96 வயசு, கலைஞர் 94 வயசு அப்படின்னு அவ்வளவு வயசுலதான் இறந்திருக்காங்க. நிறைய கம்யூனிஸ்ட் தலைவர் 101 வயசு, நல்ல கண்ணம் சொல்லி. அப்ப இந்த மரணத்தை சந்திக்கக்கூடிய அடிப்படையில இவர்களுக்கெல்லாம் மரண கண்டங்கள், மரணத்தை அமைக்கக்கூடிய 8ஆம் பாவ திசாக்கள் புத்தி எல்லாம் வந்திருக்குமே சார் அப்படின்னா, லக்னம் தீர்மானிக்குதுங்க. முறை சார்ந்த வாழ்வியலை லக்னம் தீர்மானிக்கும் பொழுது நம்மளுடைய ஆயுள் நீடிக்கிறதுக்கு வாய்ப்புகளை அது நிறைய கொடுக்கும். லாங்குவிட்டியை தள்ளி போற வைக்கிறது லக்னம் தானே தவிர 8ஆம் பாவம் அல்ல. 8ஆம் பாவம் ஆயுள் ஸ்தானம். ஆனா ஆயுள் அப்படிங்கிறதே ஒரு மனிதனுடைய உயிரை நீட்டிக்கிறதுக்கு அவனுக்கு லக்னம் அவன் அழகாக, ஒழுங்காக, முறையாக, சரியாக, கண்ணியமாக, கடமையாக எதை உட்கொள்ள வேண்டும், எதை உட்கொள்ள கூடாது அப்படிங்கிற அடிப்படையிலனா இதுதான் வாய் தான் உங்களுக்கு ஆயுளை தீர்மானிக்கக்கூடிய ஒரு முக்கியமான பாவமாக மாறும். இதுக்குள்ள என்ன போகுது? முறையான சாப்பாடு, சரியான சாப்பாடு, சரியான வாழ்வு. மண்டையில ரொம்ப ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கக்கூடாது. அழகாக தான் எப்பொழுதுமே ஃப்ரெஷ்ஷா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த அடிப்படையில நல்ல சிந்தனையுடன் வாழ்ந்துட்டு இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா ஆயுள் கூடத்தான் செய்யுது. நம்ம அதை மறுக்க முடியல. எனவே இவருக்கு இந்த 30 வயதுல இறந்த அந்த குழந்தை என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாம் ஆயுள் கட்ட டக்குன்னு இறந்துடுறாங்க. இவருக்கு 8ஆம் பாவ திசை. மன துயரத்துல 1 ஆண்டுகள் சுடுகாட்டிலேயே வாழ்ந்திருக்கார். இதைத்தான் நாங்க எல்லாரும் என்ன சொல்வோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 8ஆம் பாவம் நடக்கும்போது எதிரிக்கு கூட 8ஆம் பாவ தொடர்புல திசையோ புத்திகளோ நடந்துடக்கூடாது. அவர் எதிர்பாராத பல நிகழ்வுகளை அது செயல்படுத்தி விட்டுட்டு போயிடும். அதனாலதான் அது திடீரென்று வரக்கூடிய ஒரு ஆபத்து ஸ்தானம், ஒரு விபத்து ஸ்தானம்னு சொல்றோம்.
நாம எல்லாத்துலயும் கவனமாக இருந்தாலும் 8ஆம் பாவம் நடக்கும்போது எல்லா கவனமும் சிதறடிக்கப்படும். நம்மளே பிரேக் போடுறோம்னு சொல்லிட்டு கீழே விழுந்து மண்டையை உடைச்சிருவோம். ஆயுள் இருந்தா மண்டை உடையும், ஆயுள் இல்லைன்னா வந்த வந்த பஸ்ஸுக்காரே நம்ம மண்டையிலே தலையில ஏத்தி இறக்கிடுவான். அந்த 8ஆம் பாவத்தினுடைய செயல் வருமா அப்படின்னு, அது வருமானா அதை ரொம்ப நம்ம கவனமா வச்சுக்க கூடாது. ஒரு சிலர், என் நண்பர் ஒருத்தர் இருக்காரு திருப்பூர்ல, அவர் 8ஆம் பாவ தசாநாதன் நடந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட பல வருஷமா அவர்கிட்ட சொல்லி அவர் அமைதிப்படுத்திட்டு, அவர் கூட என்னை திடீர்னு திட்டுவாரு. நம்ம வயசு, நம்ம அமைப்பு, நம்ம சிந்தனை போயிட்டு போறாரு. அவருக்கு 8ஆம் பாவம். அவர் நம்மளை திட்டலைன்னாத்தான், அவரு நம்மளை மதிச்சாதான் அவருக்கு நல்ல திசை வரும். அவருக்கே கெட்ட திசை, அவரை திட்டுறதை தவிர வேற என்ன செய்ய முடியும்? ரைட்ரான்ட்டு விட்டுருவேன். இதெல்லாம் இயல்புகள். 8ஆம் பாவத்தினுடைய அடிப்படைகள்ல வரக்கூடிய ஒரு இயல்பு. 8ஆம் பாவம் நடக்குங்கிறப்ப எச்சரிக்கையாக இருந்து வாழ்வில் அதை தப்பிக்க வேண்டும் என்ற தலையெழுத்து நமக்கு லக்னத்தின் மூலமாக வரணும். 8ஆம் பாவமும் லக்னமும் நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டாதான் நம்ம ஆயுள் நீடிக்குது. இல்லாட்டினா நம்ம ஆயுளை நீடிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கிடையாது. இதுல மற்ற பாவமான 2, 3, 4, 5, 6, 7, 8, 8 விட்டுருங்க. 9, 10, 11, 12 எல்லாம் கிடையாது. 1, 8 சம்பந்தப்பட்ட ஆயுள் தீர்க்கம் ஒழுங்காக வரணும். எப்படி இருக்கணும்? 1ஆம் அதிபதி கெட்டு போகக்கூடாது. 1ஆம் அதிபதி ஒழுக்கமான அமைப்புகள்ல நமக்கு சப்போர்ட் 5, 9 எல்லாம் சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா நல்ல அறிவு, நல்ல சிந்தனை, நல்ல விளக்கங்களை தரக்கூடிய அடிப்படையில தான் நம்ம ஜெயிக்க முடியும். தீய அறிவு, தீயதை செய்யக்கூடியது, தீய பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய அடிப்படையில இருந்தோம்னா செத்துத்தான் போவோம். அதனால இந்த லக்னாதிபதி ஒரு நல்ல சப்போர்ட்ல இருந்து 8ஆம் திசையை நடத்துறப்ப அவனும் ஒரு நல்ல பாவத்துல, நல்ல வீடுகள்ல, நல்ல ஒரு வீடுகள்ல இருக்கணும். இப்ப நான்லாம் சிக்கிக்கிட்ட ஆளு. ஒரு விஷயத்துல எனக்கு 5 கோள்கள் சனியனுடைய வீட்டுல இருக்கும். நம்ம நினைச்சாலும் எதிர்பார்த்தாலும் தீங்குகளை கொண்டு வர்றதுக்கு அவன் இருக்கிற வீட்டுல இருக்க கோள்களுக்கு அவன் குணமும் கொஞ்சம் இருக்கத்தானே செய்யும். சனியை போல் தானே அவங்க செயல்படுத்த முடியும். அந்த பாவகத்தை அந்த ராசியின் தன்மையில தானே செயல்படுத்துவாங்க. அதனாலயே நான் என்ன சொல்லிட்டேன்னா, தொடக்க காலத்துல ஜோதிடம் படிக்கும் பொழுதே 40 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்ம ஆயுள் எப்படின்னு தானே நம்ம பார்ப்போம். அப்பவே விட்டாச்சு. சனியன் வீட்டுல இருக்கக்கூடிய கோள்கள் அமைப்பு விடு, நம்ம பாட்டுக்கு அசால்ட்டா வாழ்வோம், ஒரு எய்மே வேண்டாம், எய்ம்லெஸ்ஸாவே வாழ்ந்துருவோம் அப்படின்னு தத்துவ ஸ்கூலுக்கு போன பின்னாடி இன்னும் தெளிவானோடனே விட்டாச்சு. அது பாட்டுக்கு வாங்கி வீட்டு வந்துருந்துட்டு அது பாட்டு போட்டும். இதை போய் நம்ம யோசிச்சு என்ன ஆக போகுதுன்னு. அதனால அவர் சொல்லும் போது 8ஆம் பாவம் எனக்கு அப்படியே நடந்திருக்கே சார் நிறைய அப்படிங்கிறப்ப அது உண்மைதான். ஜோதிடம் உண்மைங்க. ஜோசியர்கள் எப்படின்னு தெரியல. அதுக்கு ஒரு பரிகாரத்தை போட்டு சரி பண்ணா சரியாயிருன்னு சொல்றதெல்லாம் ஏற்புடையது கிடையாதுங்க. ஜோதிடம் நடக்க போறத சொல்லுது, அவ்வளவுதான். அதுக்கு வேற வேலையெல்லாம் கிடையாதுங்க. வணக்கம்ங்க. தொடர்ச்சியா வீடியோ கொடுக்குறோம்ங்க. என்ன காரணம்னா, இந்த தேர்தல் வேலைகள், தேர்தல் அது இதுன்னு நிறைய வந்துருச்சு. இனி தொடர்ச்சியாக உங்களுக்கு மாலை நேர வீடியோக்கள் வருங்க. நன்றிங்க. காலை நேர வீடியோக்களும் வரும், மாலை நேர வீடியோக்கள்.